இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. பெர்கேசோவின் கருணை மாத திட்டம் 2024 ஜூன் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் தெரிவித்தார். இந்த திட்டம் முதலில் மே 31 நிறைவு பெறுவதாக இருந்தது. இன்னும் அதிகமான முதலாளிகள், நிறுவனங்கள் இத்திட்டத்தில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு வழங்கும் நோக்கத்தில் இந்நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னார். மே 15 தொடங்கி மே 29 வரை 31.8 விழுக்காடு அல்லது 7370 புதிய முதலாளிகள் பெர்கேசோவில் பதிந்து கொண்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். பெர்கேசோவில் பதிந்து கொண்டு சந்தா செலுத்த தவறும் முதலாளிகளுக்கு ஒவ்வொரு குற்றத்திற்கும் தலா 5000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படும் என்று ஸ்டீவன் சிம் நினைவுறுத்தினார். இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரின் கணவர் சம்பந்தப்பட்ட புதிய போக்குவரத்து குத்தகை தொடர்பில் புதிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் அதனை MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் புலன் விசாரணை செய்யும். ஆக கடைசியாக சில புதிய புகார்களும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் வழங்கியிருக்கும் போக்குவரத்து திட்டம் தொடர்பான குத்தகை அண்மைய காலமாக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. கிடைக்கப்பெற்றிருக்கும் புகார்களில் உண்மை இருக்கிறதா என்பதை MACC வெகு ஆழமாக புலன் விசாரணை செய்யும் என்று MACC வட்டாரம் ஒன்று தெரிவித்தது. இதனிடையே புதிய ஆதாரங்கள், தகவல்கள் பெற்றிருப்பதை MACC துணை ஆணையர் டத்தோஸ்ரீ அஹ்மத் குசைரி யஹ்யா உறுதிப்படுத்தினார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக பர்சத்து கட்சியை சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் உறுப்பியத்தை இயல்பாகவே இழந்துவிட்டனர் என்று கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் இன்று தெரிவித்தார். Bukit Gantang MP Dato Syed Abu Hussein Hafiz Syed Abu Fasal, Gua Musang MP Muhammad Azizi Abu Naim, Tanjung Karang MP Dato Zulkafiri Anapi, Jelly MP Zahari Kecik, Kuala Gangsar MP Dato Iskandar Zulkarnain Abdul Khalid, Labuan MP Dato Suhaili Abdul Rahman ஆகியோரே அந்த பர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். ஜொகூர் ரீஜெண்டின் மேக்காப்பாளர் ஒருவரால் தாக்கப்பட்ட காது கேளாத 46 வயது ஓங் இங் கியோங் என்ற ஹெய்லிங் ஓட்டுநரிடமிருந்து அவரின் கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏன் நடந்தது என்பதற்கு போலீஸ் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் இன்று வலியுறுத்தினார். இதில் போலீஸ் நிரந்தர செயல் நடைமுறையை பின்பற்றி இருக்கிறதா என்பதும் நியாயப்படுத்தப்பட வேண்டும். விரிவான புலன் விசாரணை, தெளிவான விளக்கம் இதில் அவசியமாகிறது. மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். ஒரு பயணியை ஏற்றிச் செல்வதற்காக பிரிக்ஃபீல்ட்ஸில் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே காத்திருந்த போது அங்கு வந்த மேக்காப்பாளர் அந்த ஹெய்லிங் ஓட்டுநரை அங்கிருந்து புறப்படுமாறு உத்தரவிட்டார். காது கேளாத அவர் அந்த மேக்காப்பாளர் என்ன சொன்னார் என்பது புரியாமல் இருந்த நிலையில் அந்த மேக்காப்பாளர் அவரை தாக்கி இருக்கிறார் என்று லிம் லிப் எங் தெரிவித்தார். ஓர் அனைத்துலக போதைப்பொருள் கும்பலை போலீசார் முறியடித்து 12 வெளிநாட்டவர்களையும் 2 உள்நாட்டவர்களையும் கைது செய்தனர். ஜொகூரில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கையில் 11.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 198.5 கிலோ போதைப் பொருளையும் போலீஸ் பறிமுதல் செய்தது என்று புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலன் விசாரணை இலாகா இயக்குனர் கமிஷனர் டத்தோ காஃப் கோக் சின் கூறினார். அதே சமயத்தில் இந்த கும்பலின் தலைவர் என நம்ப 49 வயது வெளிநாட்டு ஆடவரையும் போலீஸ் கைது செய்தது என்றார் அவர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 52 வயதுக்குட்பட்டவர்கள். 14 பேரில் 2 உள்நாட்டு ஆடவர்கள், 6 வெளிநாட்டு ஆடவர்கள், 6 வெளிநாட்டு பெண்கள் அடங்குவர் என்று ஜொஹூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் டத்தோ ஆன் மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். ஜொகூர் சுல்தான் இஸ்கண்டார் நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த ஒரு விபத்தில் 3 உயிரிழந்தனர். இறந்தவர்கள் 28 வயது சூவை யான், 35 வயது ஆவ் சியூ சென், 31 வயது சூவான் ராவ் என போலீஸ் அடையாளம் கண்டிருக்கிறது. இன்று காலை 7:20 மணியளவில் இவர்கள் பயணம் செய்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பாதாளத்தில் விழுந்தது என்று லார்கின் தீயணைப்பு மீட்பு இலாகா நடவடிக்கை பிரிவு கமாண்டர் ஐஸ்ருல் ரஹ்மாட் கூறினார்.
கார் விழுந்த பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரத்திற்கு நீர் நிரம்பியிருந்தது. கடுமையான உள்காயங்களால் இம்மூவரும் இறந்தனர் என்று அவர் மேலும் சொன்னார். தீயணைப்பு மீட்பு இலாகாவைச் சேர்ந்த 12 வீரர்கள் இவர்களின் உடல்களை மீட்டனர் என்று வடக்கு ஜொகூர் பாரு துணை OCPD சூப்பரிண்டென்டன்ட் யூசுப் ஓஸ்மான் கூறினார்.